ஏன் அப்பாவை காணான்னு தேடுறீங்க, இங்கதான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி இன்றைக்கு முன்னாள் முதலமைச்சர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருக்கிறார். அதே நேரத்தில் இப்படி இல்லாம அங்க பேசுறது, இது என்ன சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா இல்ல சட்டமன்றமா, ரீல்ஸுக்கா கண்டென்ட் எடுக்கிறீங்க அப்படின்ற வகையில் தமிழ்நாட்டில் பல பேர் பலவிதமாக இதை பார்த்து கொண்டிருந்த போது, திராவிடர் கழகத்தினுடைய தலைவர் ஆசிரியர் ஐயா வீரமணி அவர்கள் இன்னைக்கு விடுதலையில ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். யாகாவராயினும் நாக்காக்க அப்படின்னு சொல்லி, அதில் பல்வேறு வரலாற்று குறிப்புகளோடு அந்த அறிக்கை வெளிவந்திருக்கிறது. குறிப்பாக இளைஞர்களுக்காக தான் இந்த வீடியோ. ஏன்னா வரலாற்றை நம்ம தெரிஞ்சுக்கலன்னா அதன் மூலமாக பாடம் கற்க முடியாது. பாடம் கற்கல அப்படின்னா நாம் யாரோடு நிற்கிறோம், யார் பக்கம் நிற்கிறோம் அப்படின்றத புரிஞ்சுக்க முடியாது. எனவே இந்த வீடியோல வரக்கூடிய 2-3 வரலாற்று செய்திகளையும் இப்படி பேசுவது யாராக இருந்தாலும் சரியா அப்படின்ற வகையில தான் இந்த வீடியோவை நம்ம பார்க்க இருக்கோம். அதே நேரத்தில் தளபதி ஸ்டாலின் அவர்களை எங்கு தேடினாலும் காணவில்லையா, எங்க இருக்காரு அப்படின்றதையும் பார்க்க இருக்கோம். வீடியோ முழுமையா பாருங்க, மற்றவங்களுக்கு பகிருங்க. அனைவருக்கும் வணக்கம். சட்டமன்றத்தில் நடந்தது, அதை என்னன்னு சொல்றதுன்னு தெரியல. அது சட்டமன்ற உரையா இல்ல சினிமா ஷூட்டிங் ஸ்பாட்டா அப்படின்ற தெரியாத அளவிற்கு நான் இதை மட்டும் செஞ்சுக்கட்டுமா அப்படின்னு சபாநாயகரை நோக்கி தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர் ஜோசப் விஜய் கேட்கிறாரு. சபாநாயகர் என்ன செய்ய போறாருன்னே தெரியாம செஞ்சுக்கோங்க, முழு மனநிறைவோடு நீங்க பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. அதில் குட்டி கதை என்ற பெயரில், அது கதை இல்ல, அந்த குட்டி கதை என்ற பெயரில் ஒன்ன சொல்றாரு. அதுல இப்படி எல்லாம் வச்சு ஒரு நடிகரை போல நடிகராக இருந்தோம் அப்படின்றத மறந்துட்டு அரசியலுக்கு வராத ஒரு தோரணையில் கேட்கிறாரு. அப்ப நமக்கெல்லாம் தெரியும் எங்க உங்க அப்பாவை காணா அப்படின்னு கேட்டதெல்லாம். இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் வெளிப்படையாக ஏங்க எங்கெங்கயோ போய் தேடிட்டு இருக்கீங்க, நீங்க போனீங்கல்ல ஒரு கோட்டை, அந்த கோட்டைக்குள்ள கோப்புகள் இருக்கும், அந்த கோப்புகள் ஃபைல்ஸ், அதை ஓபன் பண்ணீங்கன்னா மகளிருக்கு 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை கொடுத்து அதை வழங்க வேண்டும்னு கையெழுத்திட்ட மு.க. ஸ்டாலின் அந்த கோப்புல நான் இருக்கேன். புதுமை பெண் திட்டம் 1000 ரூபாய் பெண் பிள்ளைகளுக்கு கொடுத்து கையெழுத்திட்ட கோப்பு மு.க. ஸ்டாலின் நான் இருக்கேன். தமிழ் புதல்வன் 1000 ரூபாய் இந்த கோப்புகளில் கையெழுத்திட்டு மு.க. ஸ்டாலின் நான் அந்த கோப்புகளில் இருக்கேன் அப்படின்னு பட்டியலிடுகிறார். அதையெல்லாம் தாண்டி எந்த வகையிலும் அநாகரிகமாகவோ வேறு மாதிரி எல்லாம் கேட்காம ரொம்ப நாகரிகமாக நீங்க என்னதானங்க தேடுறீங்க. ஏன்னா அது பாருங்க, நிறைய பேர் சொல்றாங்க ஏன் அரசியலா எடுக்க மாட்டீங்கன்னு. உங்கள் தலைவர் அப்படின்லாம் இல்ல, உங்க அப்பா காணா அப்படின்னு கேட்கறது நாகரிகமான பேச்சா சேர்த்துக்கணும். அதற்கான எதிர்வினைகள் வருகிற போது அரசியலாக பார்க்கணும் அப்படின்ற வகையெல்லாம் வரப்பதான் எப்படிப்பட்ட சட்டமன்றமாக தமிழ்நாடு சட்டமன்றம் இருந்திருக்கிறது அப்படின்றத இன்றைக்கு விடுதலையில் அறிக்கையில் ஆசிரியர் ஐயா அவர்கள் நிறைய இடங்களில் வரலாற்று குறிப்புகளை மேற்கோள் காட்டி நம்மை போன்ற இளைஞர்களை வழிநடத்தணும் அப்படின்றதுக்காக. அதுல முதல் செய்தி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, சென்னை சட்டமன்றம், அதாவது தமிழ்நாடு சட்டமன்றத்தை பொறுத்தவரை நீதி கட்சி பொறுப்பேற்ற ஆட்சி நடத்திய இந்த சட்டமன்றத்தை தான் வெளிநாட்டுல இருந்து வரக்கூடிய நாடாளுமன்றவாதிகள் கூட எப்படி நடக்குது, இதனுடைய மாண்பை பார்த்து கத்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். அதே போலதான் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்ற போது எதிர்கட்சி துணைத் தலைவராக இருந்த காங்கிரஸை சார்ந்த விநாயகம் அவர்கள் யுவர் டேஸ் ஆர் நம்பர்டு, உங்கள் நாட்கள் எண்ணப்படுகிறது அப்படின்னு சொன்னப்ப அண்ணா அவர்கள் எங்கனால எண்றதுக்கு நீ யாரு, எங்கனால எண்ணுவியா நீயே அப்படிலாம் கேட்காம ஒரு ஆளுங்கட்சியாக நிதானமாக ஒரு தலைவராக உயர்ந்து நின்று அவர் சொன்ன நாகரிக பதில் தான் மை ஸ்டெப்ஸ் ஆர் மெஷர்டு, நான் என் அடிகளை பார்த்து கவனமாக வைக்கிறேன் அப்படின்னு. அதற்கேற்ற மாதிரி ரொம்ப கவனமாக அடிமேல் அடி எடுத்து வைத்து மிக குறைவான ஆண்டுகள், 2 ஆண்டுகளுக்கு குறைவாக ஆட்சி புரிந்தால் கூட அதில் அவ்வளவு நேர்த்தியாக அவர் கொண்டு வந்த திட்டங்களின் மீது, சட்டங்களின் மீது யார் ஒருவர் நினைத்தாலும் அண்ணாவை பிடிக்காது, பெரியாரை பிடிக்காது, திராவிடத்தை பிடிக்காது, இந்த சொல்லே பிடிக்காதுன்னு நினைச்சா கூட கை வைக்க முடியாத சட்டங்களை கொண்டு வந்திருக்கார். அதுக்கு அடுத்து 1969 கலைஞர் முதலமைச்சராக இருந்தபோது சுதந்திரா கட்சியை சார்ந்த ஹண்டே எழுந்து இது 3ஆம் தர அரசு, 3rd rated கவர்மெண்ட் அப்படின்னு கேட்கிறப்ப 3ஆம் தரமா, எங்களை பார்த்தா சொன்னேன் அப்படின்னு சொல்லாம தவறா சொல்லிட்டீங்க, இது 3ஆம் தரம் கிடையாது, 4ஆம் தர அரசு. என்னங்க 4ஆம் தரம்? ஒரே ஒரு சின்ன இடையூறு மட்டும், இதுக்குள்ள நானே ஒரு செய்தியை சேர்த்துக்கிறேன். மாண்புமிகு ஜோசப் விஜய் தலைமையிலான அரசை பார்த்து 4ஆம் தர அரசு நான் சொல்லிவிட்டதாக பல சேனல்கள் பொய்யை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் வரலாற்றை தேடி படிக்க வேண்டாம், சொல்றோம், கேட்டு புரிஞ்சுக்கோங்க. கலைஞர் அவர்கள் சொன்ன பதில் வர்ணாசிரம அடிப்படை பார்ப்பனியத்தின்படி, உங்களுடைய மனு தர்மத்தின்படி தலையில் பிரம்மனுடைய தலையில் பிறந்தவன் பிராமணன், தோளில் பிறந்தவன் சத்திரியன், தொடையில் பிறந்தவன் வைசியன், கால் இடுக்கில் பிறந்தவன் சூத்திரன்னு சொன்னீங்கன்னா அந்த சூத்திரராக நீங்கள் சொல்லக்கூடிய பிற்படுத்தப்பட்ட, மிகவும் பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட ஏழை எளிய மக்களுக்கான 4ஆம் தர அரசு தான் இந்த கலைஞரனுடைய அரசு அப்படின்றதுதான் அந்த பதில். அப்ப 3ஆம் தரம்னு சொன்னா கூட இல்லப்பா அப்படின்னு
அதற்கு ஒரு கொள்கை ரீதியான பதிலை சொன்னவர் தான் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள். அதற்கு அடுத்த வகையாக என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, காமராஜர் தோல்வி அடைஞ்சிட்டாரு விருதுநகரில். அண்ணாவிடத்தில் சொன்ன போது காமராஜர் தோற்றிருக்க கூடாது, நேரெதிராக நின்று சண்டையிட்டு வென்ற போது கூட காமராஜர் தோற்றிருக்க கூடாது. அதே நிலையில்தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எந்த கட்சியை சார்ந்தவர்களாக இருந்தாலும் கொஞ்சம் தமிழ்நாட்டு அரசியலின் மீது அக்கறை இருக்கக்கூடிய, மனிதநேயம் இருக்கக்கூடிய, உற்று நோக்கக்கூடிய ஒவ்வொருவரும் தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தோல்வியை விட இந்த மனிதர் தோற்றிருக்கலாமா, அவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, இருக்கக்கூடிய கட்டடங்கள், அவர் இட்ட கையெழுத்துகள், படித்து வெளியே வந்திருக்கக்கூடிய மாணவர்கள், நான் முதல்வன் மூலமாக படித்து வெளியே வந்திருக்கக்கூடிய இத்தனை சாட்சியங்கள் கண் முன்னாடி இருக்கு, இவர் தோற்றிருக்கலாமான்னு நினைக்கிறப்ப அப்பாவுக்கானான்னு கதை சொல்லி நக்கலடித்து உங்கள் மாண்பை நீங்கள் குறைத்து கொண்டீர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்களே. அதைதான் ஆசிரியர் சுட்டி காட்டிருக்கிறார். யாகாவாராயினும் நான் காக்க. இன்றைக்கு ஆட்சி இருக்கும், நாளைக்கு போகும், மக்கள் மனங்களில் நிற்கணும்ல. முதலமைச்சராக இருந்த தளபதி ஸ்டாலின் சொல்றாரு, எங்கெங்கயோ நீ போய் தேடாதீங்கப்பா, ஏன்பா அப்பாவை காணாங்கன்னு தேடுறீங்க, மக்கள் மனங்களில் அப்பாவாக இந்த ஸ்டாலின் நிறைந்திருக்கிறேன். அதை மறுக்க முடியுமா? அதைதான் முன்னவர்களாக உங்களுக்கு அவர்கள் அறிவுரை சொல்லுகிறார்கள். சினிமாவை விட்டு வந்துட்டீங்க, சினிமா ஸ்டைலையும் விட்டுட்டு ஆட்சி நடத்துவதற்கான வேலையை பாருங்கள் அப்படின்னு ஆசிரியர் அறிக்கை விட்டுருக்காரு. மிக குறிப்பாக ஈவில்ஸ் டெவில்ஸ் அப்படின்னு பஞ்ச் டயலாக் பேசுறதெல்லாம் இந்த வாயில நல்லா ஒரு வகையா என்ற கேள்வியும் எழுப்பி இருக்கிறார். இதுல நம்ம இதெல்லாம் வாசிக்கிற போது நமக்கு தோணக்கூடிய சில விஷயங்கள் என்ன அப்படின்னா, அநாகரிகத்தின் உச்சமாக ஒருவர் பேசுகிறார், என்னங்க இப்படி பேசுறாங்க, இப்படி நடிக்கிறாங்க, அப்பட்டமான அது ஒரு ரெடி ஸ்டெடி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடிப்பு தான். அதுக்கு ஒரு டைரக்டர் மாதிரி சபாநாயகர் கிட்ட நான் ஆக்ஷன் பண்ணலாமான்ற ஒரு கேள்வி வேற வருகிறது. இத என்ன நினைக்கிறீங்க, இதை எப்படிங்க ஏத்துக்க முடியும்னு கேட்டா, ஆதவர்ஜுனா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நீங்க என்ன பண்ணா பண்ணுவோன்ற தோரணையில் பேசுகிறார். ஒரே ஒரு சின்ன சந்தேகம் மட்டும், அநாகரிகமாக பேசுவதற்கு எழக்கூடிய எதிர்வினைகள் அதே மொழியில் இருக்கிற போது உங்களுக்கு கோபம் வருகிறப்ப அந்த மொழியை நீங்கள் கையாளலாமா? இது எப்படி இருக்குன்னு கேட்டா, பார்ப்பனர்கள் யாராவது திருட்டு பண்ணிருந்தாங்கன்னா எடை குறைப்பு, நம்மவர்கள் பண்ணா திருட்டு அப்படின்ற கணக்கு மாதிரி நீங்கள் பேசுவது உங்கள் கட்சிக்காக, உங்கள் ஆட்சிக்காக அப்படின்றப்ப எதிர்த்தரப்பில் இருப்பவர்கள் இதை கேள்வி கேட்டால் அது எப்படி அநாகரிகமான அரசியலாக மாறுகிறதுன்ற புள்ளி இருக்குல்ல, அதை தான் நம்ம கேள்வி கேட்கிறோம். அதெல்லாம் தாண்டி ஒரு ஆட்சியை பற்றி கேள்வி கேட்கிறப்ப, ஆளுநர் உரையின் மீதான நன்றி தெரிவிக்கிறப்போ, சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்கு, பாலியல் வன்கொடுமைகள் நடந்துகிட்டு இருக்கு, மின்வெட்டு இருக்கு, மேகதாது அணை பற்றி என்ன, திருவள்ளூர்ல அமோனியா வாயு தாக்கி அத்தனை பேர் உயிரிழந்திருக்கிறார்கள், இதுக்கெல்லாம் என்ன பதில்? இதெல்லாம் நேரடியான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு நேரடியாக பதில் சொல்லி 40 நாட்களில் நாங்கள் இவ்வளவு சாதித்திருக்கிறோம், அதுதான் நேர்மையான பதிலா இருக்க முடியும். என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பேற்று அந்த 1 மாத காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்றத தளபதி ஸ்டாலின் பேசினார். நாங்க மகளிர் உரிமை தொகை 1000 ரூபாய் கையெழுத்து போட்டிருக்கோம், விடியல் பயண திட்டத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறோம், கொரோனா பேரிடரை எப்படி மீள்வதுன்னு பார்த்து அதற்காக நடவடிக்கை எடுத்திருக்கோம், கொரோனா பேரிடரால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு பணம் வழங்கி இருக்கிறோம், அதாவது அவர்களுக்கு உதவித்தொகை வழங்கி இருக்கிறோம், பாலுக்கு காசை குறைச்சிருக்கோம், இத்தனையும் பட்டியலிடுகிற போது அதே போல் இந்த 40 நாட்களில் தாவேக அரசு என்ன சாதித்தது அப்படின்றத பட்டியலிட்டு இருந்தால் மாண்புமிகு ஜோசப் விஜயனுடைய பேச்சை மக்கள் கேட்டிருப்பார்கள், நம்பி இருப்பார்கள், ஆகா ஓகோ என்று புகழ்ந்திருப்பார்கள். ஆனால் பேசுவதற்கு சாதனைகள் இல்லாமல் ஒட்டுமொத்த வன்மத்தையும் அள்ளி தெளிப்பது போல பேசுவது நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த பதவிக்கு உகந்தது அல்ல. எனவேதான் யாகாவாராயினும் நாக்காக்க அப்படின்னு திராவிடர் கழகத்தின் தலைவர் சுட்டி காட்டுகிறார். இப்ப அடுத்த கேள்வி வரும், இல்லையே தாவேகா செஞ்ச குறிப்பிட்ட இந்த விஷயத்துக்கெல்லாம் வரவேற்றிருக்கிறீங்களே, ஆதரிச்சிருக்கிறீங்களா அப்படின்ற கேள்வி வந்தால் அதற்கும் கடைசியில் பதில் சொல்லியிருக்கிறார். வரவேற்க வேண்டியதை வரவேற்போம், தவறு நடந்தால் தண்டிக்க வேண்டியதை தயவு தாட்சண்யமின்றி கண்டிப்போம். அப்ப என்ன தமிழ்நாட்டினுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, மக்கள் நலனுக்காக, மக்கள் நலன் சார்ந்து நீங்கள் செயல்படுகிற போது அதை ஒட்டி நீங்கள் செயல்பட்டால் யார் ஒருவரும் உங்களை என்ன பேசினாலும் நீங்க இவ்வளவு ட்ரிகராக தேவை இருக்காது. உங்களுடைய மாண்பு என்ற ஒன்றை குறைத்து கொண்டு ஒருவரை நோக்கி நீங்கள் தாழ்த்தி பேச முயற்சி பண்றீங்கல்ல, இது அவருன்னு இல்லை, யார் ஒருவராக நானா இருந்தாலுமே ஒருவரை தாழ்த்தி பேசக்கூடிய நேரத்தில் முதல்ல நம்ம தாழ்ந்து போயிடுறோம். ஒருத்தவங்களை அசிங்கப்படுத்தணும்னு நினைக்கிறதுக்கு முதல் நொடியே நாம் அசிங்கப்படுவதற்கு தயாராகி விட்டோம்னு அர்த்தம். ஏன் அப்படின்னு கேட்டா, இன்னைக்கு நீங்க ஒரு சொல்ல அப்படியே போற போக்குல சொல்லிட்டீங்க. இளைஞர்கள் அந்த முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களால்
பலனடைந்தவர்கள், அவர் ஆட்சியால் பயனடைந்தவர்கள் தான் நாங்கள் இன்றைக்கு இந்த நலனை பெறுகிறோம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் எதிர்த்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்கல்ல. சினிமா பாணியை விட்டுவிட்டு சினிமாவிலிருந்து வெளிவந்து ஒரு அரசியல் கட்சியின் தலைவராக, தமிழ்நாட்டின் முதலமைச்சராக செயல்படுகிறீர்கள் அப்படின்றதை புரிந்து செயல்படுங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களில் இது ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே இருக்குமா இல்ல சட்டமன்றமாக தான் நடைபெறுமா என்பதை பார்ப்போம். நன்றி.